ரங்கையா குளிர்ல நடுங்கிக்கிட்டே போத்திக்க போர்வைய தேடிக்கிட்டு இருந்தான். ரங்கம்மா அப்பதான் அடுப்பு பத்த வச்சு தண்ணிய சுட வச்சா. ஐயோ ரங்கம்மா, எங்க இருக்க? குளிர தாங்க முடியல, ஒரு போர்வைய கொண்டு வாயேன். ஐயோ, குளிரில் என்னால பேசக்கூட முடியலையே. இந்த வருஷம் ஏன் தான் இந்த குளிர் இவ்வளோ அதிகமா இருக்கோ? எப்படிதான் ஆத்துக்கு போய் மீன் பிடிக்க போறனோ? போகாம என்ன பண்ண போறீங்க? நேத்தும் வியாபாரம் சரியா நடக்கல. ஏன்னா வேற பேசியே நம்மளுடைய வியாபாரத்தை அந்த கோட்டையா கெடுத்துட்டான். இன்னைக்கு போய் 4 மீனை பிடிச்சு வித்தாதானே இன்னைக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு காசு. ஐயோ, அதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன பண்ண சொல்ற? ஆத்தோட தண்ணிய தொட்டு பாத்தியா? கையெல்லாம் உறைஞ்சிடும் போல. நேத்து அந்த கோட்டையா என்ன சொன்னான் தெரியுமா? இந்த குளிர்ல எதுக்குடா மீன் பிடிக்க போற? குளிர் அதிகமா இருக்கு, பேசாம வீட்டுல போத்திக்கிட்டு படு. வேணும்னா மிச்சமான மீனை கொடுக்கறேன், அதை வித்து சம்பாதிச்சுக்கோன்னு சொல்றான். ஆமா, அப்படிப்பட்டவன் தான். பழைய மீனை புது மீன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி விக்கிறான். அந்த மாதிரி நம்மளும் செய்ய போணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தாங்க கஞ்சியை குடிங்க, கொஞ்சம் உடம்புக்கு பலம் வரும். இந்த குளிருக்கு சூடான கஞ்சி அமிர்த மாதிரி தான் இருக்கு. சரி சரி, அந்த வலைய கொண்டு வா, நான் ஆத்துக்கு போறேன். இன்னைக்கு சந்தையாச்சே, நான் மீனை பிடிச்சிட்டு வந்ததும் சந்தைக்கு கொண்டு போய் நீ தான் சந்தையில விற்கணும். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. குளிர் அதிகமா இருக்கு, பத்திரமா இருங்க. அந்த கடவுளோட கருணையால மீனுங்க இன்னைக்கு நிறைய மாட்டோம். கூடிய சீக்கிரம் நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும். பார்க்கலாம். அந்த அம்மன் மனசு வச்சாதான் நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும். அப்படி ரங்கையா ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்தான். அதுக்குள்ள அங்க ரங்கையா ஏற்கனவே குளிர் காயறதுக்காக தீய மூட்டி விட்டு தலைக்கு தலப்பாகிய கட்டிக்கிட்டு அங்க நின்னுக்கிட்டு இருந்தான். அட வந்துட்டியா ரங்கையா? இன்னைக்கு நீ வரமாட்ட, வீட்டுல இழுத்து போத்திக்கிட்டு தூங்குவேன்னு நினைச்சேன். ஏழைங்களுக்கு குளிரை விட பசி அதிகமாச்சே, அதனால வேலை செஞ்சுதானே ஆகணும். ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன இங்க? வியாபாரம் ரங்கையா, வியாபாரம். இன்னைக்கு சந்தைக்கு பெரிய பெரிய துறைங்கெல்லாம் வராங்க. அவங்களுக்கு அதிகமா மீன் வேணுமா? அதான் யாரெல்லாம் மீனை பிடிச்சிட்டு வராங்களோ அவங்க கிட்ட இங்கேயே மீனை வாங்கி அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்கலான்னு இருக்கேன். இது நல்ல விஷயம்தான். நியாயமான விலையை கொடுத்தா எல்லாரும் உங்ககிட்டயே மீனை கொடுப்பாங்க. நியாயம் தர்மம் எல்லாம் எனக்கு எதுக்கு ரங்கையா? இங்க பாரு ரங்கையா, இந்த குளிர்ல ஆத்துல இறங்கிதான் ஆகணுமா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன அது? என்கிட்ட ஏற்கனவே நேத்து மீன் முந்தா நேத்து மீன் எல்லாம் இருக்கு. அதை உன்கிட்ட கொடுக்கறேன். அதை சும்மா ஒரு தடவை தண்ணியில போட்டு அலசி எடுத்தா புது மீன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போ. பார்க்குறவங்களுக்கு புது மீன் எது பழைய மீன் எதுன்னு எப்படி தெரிய போகுது? அது எல்லாத்தையும் வித்து தீர்த்துடு. வர லாபத்துல எனக்கு பாதியை கொடுத்துடு, நீ பாதியை எடுத்துக்கோ. சீச்சி, கோட்டையா என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜனங்களோட ஆரோக்கியத்தோட விளையாடுறது பாவம், அது தப்பான வேலை. இந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்குற காலம்லாம் போயிடுச்சு ரங்கையா. இது கலிகாலம். இங்க 4 பேரை ஏமாத்தினாதான் 4 காசு பார்க்க முடியும். புத்திசாலித்தனமா இருக்க கத்துக்கோ. நீ வாங்கலனா என்ன, இன்னொருத்தங்கிட்ட விற்கிறேன். ஆனா நீ பிடிக்கிற மீனை நானும் வாங்க மாட்டேன், அதை கொண்டு போய் சந்தையிலையும் விற்க விட மாட்டேன். உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை. இது என்னோட ஆறு. நான் பிடிக்கிற மீனை என்னோட சந்தையில கொண்டு போய் விற்க போறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பார்த்துக்கோயேன். போ போ. இந்த குளிரான தண்ணி உன்னை முழுங்கலனா அப்ப பாரு. அன்னைக்கு மதிய நேரம் சந்தை ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. ஒரு பக்கம் ரங்கையா ரங்கம்மா அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்த மீனை கூடையில வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கோட்டையா அவனுடைய வேலைக்காரனை வச்சு ஒரு ஸ்டால வச்சு அந்த ஸ்டால்ல பழைய மீனை புது மீன் மாதிரி கழுவி வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் கோட்டையாவோட கடைக்கிட்ட சுப்பம்மா மீனா 2 பேரும் வந்தாங்க. என்ன கோட்டையா, இன்னைக்கு மீன் நல்லா இருக்கா? போன வாரம் வாங்கின மீன் வீட்டுக்கு போகும்போதே நாத்து அடிச்சிருச்சு. என்னங்கம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கு வேற யாருக்கிட்டையாவது வாங்கிட்டு போயிருக்கணும். இங்க பாருங்க, இப்பதான் ஆத்துல இருந்து பிடிச்ச நல்ல மீன். கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். பார்க்கும்போது புது மீன் மாதிரி தான் இருக்கு. ஆமா, விலை என்ன? உங்களுக்காக கிலோ 2 ரூபாமா, வெளியாலனா 3 ரூபா. சரி, 2 கிலோ மீனை கொடு அப்படின்னு சொல்லி 2 கிலோ மீனை வாங்கிக்கிட்டாங்க சுப்பம்மா. இன்னொரு பக்கம் ரங்கையாவோட மீன் கிட்ட யாருமே வரல.
அவனுடைய மீனுங்க உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் கோட்டைய கடைக்கு தான் போனாங்க. என்ன ரங்கையன, உங்ககிட்ட மீன் இப்படி இருக்கு, கோட்டைய கடையில பாரு எப்படி பளபளன்னு ஜொலிக்குதுன்னு. அம்மாடி கௌரி, பல ஜொலிக்கிறதெல்லாம் தங்கமாகுமா என்ன? அது பழைய மீனுங்க. அவன் எண்ணெய தடவி புதுசா மாத்தி வித்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இருக்கிற மீனோட கண்ணை பாரு, சகப்பா இருக்குல்ல, இதுதான் புது மீன். என்னவோ சொல்றீங்க, ஆனா அங்க மீன் பெருசா இருக்கு, இங்க சின்னதா இருக்கு. சரி, இது என்ன விலை? கிலோ 2 ரூபாய் 50 காசு. கஷ்டப்பட்டு பிடிச்சதும்மா. அட, அவன்கிட்ட 2 ரூபாய் தான், உங்களுக்கு 50 காசு அதிகமா? வேண்டாம், நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். பாத்தீங்களாங்க, ஜனங்க ஏமாறதான் விரும்புறாங்க. நம்ம எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். கவலைப்படாத ரங்கம்மா, உண்மை நெருப்பு மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்தே தீரும். சந்தையில சாயந்தர நேரம் ஆச்சு. கோட்டையா கிட்ட இருக்கிற சரக்கு நிறையாவே வித்து தீர்ந்துருச்சு. பாவம் ரங்கையா கிட்ட இருக்கிற மீனெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அத பார்த்து கோட்டையா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்னடா ரங்கையா, கூட அப்படியே இருக்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், பேசாம என் மீனை வாங்கி வித்திருந்த அப்படின்னா இந்நேரம் கூடையே காலியா இருக்கும், கை நிறைய பணம் கிடைச்சிருக்கும். பேசாம ஒன்று பண்ணு, எல்லா மீனையும் நீயே சமைச்சு சாப்பிடு. பரவாயில்ல கோட்டையா, மீன் மீந்தா அதை கருவாடாக்கி விற்க போறேன், ஜனங்களை ஏமாத்த மாட்டேன். சரி, உன் தலையெழுத்து. அப்புறம் பட்டணத்துல இருந்து துரைங்கெல்லாம் வராங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு மீன் குழம்ப சாப்பிடணும்னு ஆசையாம். என்கிட்ட இருக்கிற மீனெல்லாம் தீந்து போச்சு. அதான் உங்ககிட்ட இருக்கிற மீனை கொடு, கிலோ 1 ரூபான்னு கொடு, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ₹1 எங்களால மீனை விற்க முடியாதுங்க. அது உங்க விருப்பம். இன்னும் நேரமாச்சுன்னா மீன் எல்லாம் வீணா தான் போகும், அப்புறம் அதை விற்க முடியாது. யோசிப்பா. உனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா பேசாம இந்த மீனெல்லாம் ஆத்துலயே கொண்டு போய் விட்டுடுவேன். கிளம்பு கோட்டையா, உனக்கு தர முடியாது. எவ்வளவு திமிருடா உனக்கு. சரி, உன்னோட விருப்பம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சந்தையில ஒரே சத்தம். அது என்னன்னு பார்த்தா, காலையில யாரெல்லாம் கோட்டைய கிட்ட இருந்து மீன் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாரும் திரும்ப அவன் கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க கையில பையே இருந்துச்சு. ஏண்டா கோட்டையா, எங்களையே ஏமாத்திரியா? இந்தாடா நீ கொடுத்த மீன். ஏமா, என்னாச்சு? எதுக்கு கோவமா இருக்கீங்க? வீட்டுக்கு போய் கழுவுன உடனே மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் போயிடுச்சுடா. மீனோட பளபளப்பு போய் அதோட கறி எல்லாமே மெத்து மெத்துன்னு இருக்கு. இது கெட்டு போன மீன். எனக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கிறியா நீ? ஆமா, நான் கழுவி சமைக்கலான்னு பார்த்தா வீடு முழுக்க குழம்பு மணமணுக்கல, நாத்தம் தான் அடிக்குது. என் வீட்டுக்காரர் திட்டுறாரு, உனக்கு அறிவு இருக்கா? கெட்டு போன மீனை கொண்டு வந்து சமைச்சா உசுருக்கு என்ன ஆகுறதுன்னு. வயசானவனை கூட பார்க்காம என்னையே ஏமாத்தி இருக்கியாடா. நீ எல்லாம் மனுஷனா இல்ல மாடா? எங்க உயிரோட விளையாடுற உரிமையை உனக்கு யாரு தந்தது? அச்சச்சோ, கோவப்படாதீங்க. இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? ஐஸ் எல்லாம் கரைஞ்சிருக்கும், இல்லனா நல்லா தான் இருந்திருக்கும். வாய மூடுடா. காலையிலேயே ரங்கையா சொன்னான், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய மீன், எண்ணெய தேய்ச்சி விற்கிறேன்னு. நாங்க தான் கேட்காம வாங்கிட்டு போய் இப்ப தெருவுல வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம். ஜனங்க எல்லாரும் கோட்டையாவை சுத்தி வளைச்சாங்க. அத பார்த்து கோட்டையா ரொம்பவும் பயந்து போயிட்டான். எல்லாரும் வாங்க, ரங்கையாவோட கடைக்கே போலாம். அவன்கிட்ட இருக்கிற மீனெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு. அது காலையில பிடிச்சிட்டு வந்த மீன் போல. அப்படி ஜனங்க எல்லாரும் ரங்கையாவோட கடைக்கிட்ட வந்தாங்க. ரங்கையா, என்ன மன்னிச்சிடுப்பா. உன் பேச்ச கேட்காம கம்மியா கிடைக்குதுன்னு கோட்டையா கிட்ட போய் மீன் வாங்கினது தப்புதான். இந்தா 2 கிலோ மீன் கொடு, கிலோவுக்கு 3 ரூபாய் கூட நான் கொடுக்குறேன். ஐயோ அம்மா, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். இந்த மீன் காலையில ஆத்துல பிடிச்சது தான். ஆனா 3 ரூபாய்லாம் வேண்டாம். நான் காலையில சொன்னபடியே 2 ரூபாய் 50 காசு கொடுங்க. நீ ரொம்ப நல்லவன் ரங்கையா. எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் நேர்மையை மட்டும் விடவே மாட்டேங்கிற. ஆனா அந்த கோட்டையா ரொம்ப பொல்லாதவன். ஒரு ஜனங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்கறான். கடைசில உங்க நேர்மைதாங்க ஜெயிச்சிருக்கு. அந்த அம்மன் எப்பவுமே நமக்கு துணையா இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே ரங்கையாவோட கோடியில் இருக்கிற மீனெல்லாம் வித்து தீந்துருச்சு. அவனுக்கு மனசும் நிறைஞ்சது, அவனுடைய சட்டப்பையும் நிறைஞ்சது. ஆனா கோட்டையாவோட கடைக்கு முன்னாடி அழுகி போன மீன்கள் குப்பை குப்பையா சேர்ந்திருந்துச்சு. யாரும் அந்த கடை பக்கம் போக கூட இல்ல. ரங்கம்மா, கஷ்டமோ நஷ்டமோ என்னைக்குமே நேர்மையை இழக்காம
நேர்மையா தொழில பண்றவனுக்கு கடவுள் துணையா இருப்பாரு. இன்னைக்கு இது கோட்டையாவுக்கு ஒரு பாடம். உண்மைதாங்க. ஏமாத்தும் போது கைக்கு லாபம் நிறைய வரும், ஆனா மனசுல நிம்மதி இருக்காது, பயம்தான் வரும். ஆனா நேர்மையா உழைக்கிறவன் என்னைக்குமே மனசு நிம்மதியோட சந்தோஷமா அந்த பணத்தை வச்சு வாழ்வான். உண்மைதான். சரி வா, வீட்டுக்கு போகலாம். மத்தவங்களை ஏமாத்தி நீ கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும் கூட அது உனக்கு நிலைக்காது. அது மட்டும் இல்லாம அது சம்பாதிச்சதுக்கான பாவத்தையும் நீ சுமக்க வேண்டி இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ நேர்மையை மட்டும் என்னைக்கு எழுந்துடக்கூடாது. அந்த ஊரு எப்பவுமே பச்சை பசேல்னு அமைதியா தான் இருந்துச்சு. ராமச்சந்திரன் அப்படிங்கிற அரசர் ஆண்ட ராஜ்யத்துல தான் அந்த ஊரும் இருந்துச்சு. தர்மத்தின் வழியில நடந்து ஜனங்க கிட்ட நல்ல பேரு வாங்கினவரு அவரு. மக்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா நினைச்சு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாத்தையுமே செய்வாரு. ராஜாவுக்கு பத்மாவதி அப்படிங்கிற மனைவியும் மகேந்திரன் அப்படிங்கிற புள்ளையும் இருந்தாங்க. அந்த ஊர்ல சிவையா அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு. அவரு ஞானி. எப்பவுமே ஏதாவது ஒரு தியானத்துல தான் இருப்பாரு. மகாராஜா ஒரு நாள் அவருடைய மனைவி பத்மாவதி கிட்ட இப்படி சொன்னாரு. ரொம்ப நாளா நான் ராஜ்யத்துக்குள்ள போகவே இல்லை. ஜனங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரிங்க அரசே. மகாராஜா மனைவி கிட்ட சொல்லி அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான மந்திரியை கூட்டிக்கிட்டு ராஜ்யத்துக்குள்ள போனாரு. கும்பிடுற அரசே, நீங்க ரொம்ப நல்லவரு. மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நல்லபடியா தீர்த்து வைக்கிறவரு. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லபடியா இருக்கணும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் அரசே. விளைச்சல் எப்படி விளைஞ்சது? இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சதால எங்களுக்கு விளைச்சலும் நல்லா தான் விளைஞ்சது. சோளம் நெல்லுன்னு நிறைய லாபம் கிடைச்சது. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஐயா. இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கும் விளைச்சல் நல்லபடியா வந்திருக்கு. ஆனாலும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம ஊர்ல மழை பெஞ்சாலும் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் என்னாகுதுன்னு தெரியல. விளையிற விளைச்சல் எல்லாம் வாடி போயிடுதுங்க ஐயா. எல்லாமே கரைஞ்சி போயிடுது. அதுதான் எப்படின்னு தெரியல. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? மழை நல்லா தான் பெய்யுது, விளைச்சலும் நல்லபடியா விளையுது. அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா எப்படி அது வாடி போகும்? எப்படி கரைஞ்சி போகும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் அதுதாங்க ஐயா புரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனைய முன்னாடியே நீங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் ரொம்ப வேலையா இருந்ததால உங்களை பார்க்க வர முடியல. நடந்தது ஏதோ நடந்து போச்சுங்க ஐயா. இதுக்கு எதனா தீர்வு இருந்தா யோசிங்க ஐயா. இப்படி ஜனங்களோட பிரச்சனைய பத்தி கேட்டுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ராஜா போய்கிட்டு இருக்கும்போது வழியில இருக்கிற பெரிய பெரிய ஆலமரத்தோட கிளைகளும் தீஞ்சு போயிருக்கிறத பார்த்தாரு. அத பார்த்த அரசர் பச்சை பசல இருக்க வேண்டிய ஆலமரத்தோட கிளையும் இப்படி தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு போயிருக்கே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனாரு. வந்துட்டீங்களா அரசே? ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்க பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? இப்படி மகாராணி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ராஜா பதில் சொல்லாம ஆழமான யோசனையில இருந்தாரு. என்ன ஆச்சு அரசே? நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுவேன் பத்மாவதி, பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கு. என்னாச்சு அரசே இப்படி சொல்றீங்க? மழை நல்லா தான் பெய்ஞ்சிருக்கு, விளைச்சல் நல்லா தான் விளைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஜனங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ரொம்பவும் கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல் அறுவடை நேரத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு மகாராணி கிட்ட சொல்லி அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம கொள்ளாம அதுக்கு தீர்வை யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. உடனே மந்திரியையும் சேனாதிபதியையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி விசாரிச்சாரு. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கான காரணத்தை அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. அரசே, நாங்க விசாரிக்க போன இடத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அது? சிவையா அப்படிங்கிற ஒரு ஞானி ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்காரு. அவரு ரொம்ப பெரிய ஞானியா. எப்பவுமே தவம் செஞ்சுக்கிட்டு தியானத்துல தான் இருப்பாராம். உடனே மகாராஜா அவரை தேடி போனாரு. என்னாச்சு அரசே, நீங்க இங்க வந்திருக்கீங்க? ராஜா நடந்த எல்லாத்தையுமே அந்த முனிவர் கிட்ட சொன்னாரு. முனிவர் கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிச்சு அவருடைய கண்ணை மூடினாரு. இது சாதாரணமா நடக்கல அரசே, இது ஒரு சாபம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம ஊர் ஆத்தங்கர ஓரமா சிவன் கோவில்ல இருந்த
நந்தி சிலைய அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு அந்த இடத்த எல்லாத்தையுமே வயலா மாத்தி விளைச்சல விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளுடைய இடத்த ஆக்கிரமிக்கும்போது கடவுள் கோவப்படாம கூட இருப்பாரா? அப்படின்னு முனிவர் சொன்னதை கேட்டு கடவுளுடைய இடத்த ஆக்கிரமிச்சா கடவுளுக்கு இவ்ளோ கோவம் வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாரு. ஏதாவது தெரிஞ்சுதா அரசே? சில சமயம் நாம செய்யற நல்லது கெடுதலா போகும் அப்படின்னு தெரியாம நாம செய்யறோம். சரியான நேரத்துல மழை பெய்யாம விளைச்சல் விளையாம மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப பெருசா இடத்த ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த நந்தி சிலைய அங்கிருந்து எடுத்துட்டு கிணற தோண்டினேன். அதுவே இப்போ தவறா போய் முடிஞ்சிருக்கு. ஐயோ, இப்படி ஒரு வேலையை நீங்க எப்படி செய்வீங்க? கடவுளோட கோவிலை அகற்றி அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்க எப்ப செஞ்சீங்க? எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்வேன்னு நினைக்கல. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு இப்போ என்ன தீர்வு அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்களா? இதுக்கு காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்யணும்னு அந்த முனிவரையே கேட்டிருக்கலாமே, அவரே சொல்லியிருக்க போறாரு. மகாராணி சொன்னதை கேட்ட மகாராஜா மந்திரிய வர சொல்லி, நாளைக்கே அந்த முனிவரை நம்ம மறுபடியும் சந்திச்சாகணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற காரணத்தை ராஜா தெரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ, நமக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது? கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சல் அறுவடை செய்யற நேரத்துல ஏன் வீணா போகுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அடுத்த நாள் விடிய காலையிலேயே எழுந்திருச்சு மகாராஜா அந்த முனிவரை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்தாரு. என்ன அரசே, மறுபடியும் வந்திருக்கீங்க? என்னதான் நாட்டையே ஆண்டுகிட்டு இருந்தாலும் உங்களோட அறிவு எங்களுக்கு இல்லையே. பிரச்சனைக்கான காரணத்தை நீங்க தான் சொன்னீங்க. அதனால தீர்வும் நீங்க தான் சொல்லணும். நாம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யற வேலை இயற்கையையும் கடவுளையும் எப்பவுமே பாதிக்காத வகையில தான் இருக்கணும். எங்க அரசரு எப்பவும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்வாரு. ஆனா இந்த விஷயத்துல எங்கேயோ ஒரு தப்பு நடந்துடுச்சு. நீங்க எந்த இடத்துல இருந்து அந்த நந்தி சிலைய எடுத்தீங்களோ அதே இடத்துல அதே நந்தி சிலைய நீங்க மறுபடியும் வச்சே ஆகணும். அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க 10 பூசாரிகளை கூட்டிக்கிட்டு வரணும். ஊரு ஜனங்க எல்லாருமே 3 நாளைக்கு தொடர்ந்து விரதம் இருக்கணும். நல்லபடியா பூஜைய செஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சிலைய அதே இடத்துல வைக்கணும். அது கேட்டு மகாராஜா சரின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போற வழியில மந்திரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த முனிவர் சொன்னபடியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க ராஜா, நாங்க அப்படியே செய்யறோம். அரசர் சொன்னபடியே மந்திரி ஊஜனங்க எல்லாரையுமே வர சொல்லி அந்த முனிவர் என்ன சொன்னாரோ அத தெளிவா அவங்க கிட்ட சொன்னாரு. மந்திரி சொன்ன மாதிரியே மகாராஜா சொன்ன மாதிரியே ஜனங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுதுன்னா அதுக்காக நாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவோம், நிச்சயமா நாங்க விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மகாராஜா, மக்களுக்கு இந்த விஷயத்த தெரிவிச்சிட்டீங்களா? நான் மந்திரி கிட்ட சொல்லியிருக்கேன். மக்களை ஒருங்கிணைச்சு பூஜைக்கான ஏற்பாடுகளை அவரே பார்த்துப்பாரு. ரொம்ப நல்லது அரசே. இப்படி மகாராஜா அவருடைய தப்ப தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் பக்தியோட அந்த முனிவர் சொன்ன மாதிரி பூசாரிய வர வச்சு எல்லாருமே விரதம் இருந்து ஹோமத்தை வளர்த்து நந்தி இருந்த இடத்துல அதே நந்தியை வச்சுட்டாங்க. அப்படி சிலையை வச்சு 3வது நாள் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மரங்களும் தீஞ்சு போன இடம் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுச்சு. எல்லா வயல்லையும் வெளிச்சல் நிறைஞ்சே காணப்பட்டுச்சு. இத பார்த்து ஊர் மக்களும் மகாராஜாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், யாரா வேணும்னாலும் இருக்கலாம், மக்களுக்காக நன்மைகளை செய்யணும்னு நினைச்சு ஒரு வேலையை செய்யும்போது அதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல கதைகளை மறுபடியும் பார்க்கணும்னா உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.